ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து மெத்திலின் ப்ளூ வாட்டர் பாத் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துக்கோங்க குவாரண்டைனுக்கு. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை. வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணால் போதும். மெத்திலின் ப்ளூ நல்லா போட்டுக்கோங்க. நீங்கள் ஹையாகவே யூஸ் பண்ணலாம், கண்டென்ட் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெத்திலின் ப்ளூ போட்டாச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். நான் அக்வேரியமுக்குன்னு தனியாக சால்ட் எடுத்து வச்சுட்டேன், ஸோ ப்ராப்ளம் இல்லை. எனக்கு இவ்வளோ தான் போதும். ஒரு அரை கை அளவுக்கு போட்டுட்டு இப்போது வந்து நம்ம வாட்டர் ரெடி. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஏர் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏர் ஸ்டோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து குவாரண்டைன் பண்ண போகிறது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு குவாரண்டைன் பண்ண போகிறோம். இதை வந்து மெத்திலின் ப்ளூ பாத் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஏன்னா நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இது பண்ணுறனால நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஏதாவது பாக்டீரியல் டிசீஸ் இல்லைனா ஃபங்கஸ் வர மாதிரி இருந்தால் கூட சரியாக போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போது நம்மளோட ஒரண்டா கோல்ட் ஃபிஷ் எல்லாம் பிடிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த டப்பில் இருக்க கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு மட்டும்தான் இப்போ நம்ம குளிப்பாட்ட போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா பிடிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டபுள் கலர் டைகர் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இவரை தான் நம்ம விட போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். எந்த டிசீஸும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் நம்மளோட கண் இல்லாத காமன் கோல்ட் ஃபிஷ். இந்த டெயில் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக எவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கையில் என்ன மாட்டுதோ தான் ரூக்கின் இல்லை டபுள் கலர் ஒரண்டா. என்ன வேகமாக ஓடுது. இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை டெயில். இது மட்டும் இதே கலர்லேயே பெருசாகிடுச்சுன்னா கலர்லாம் மாறாமல் செம்ம கோல்ட் ஃபிஷ் அது. அண்ட் தென் லெமன் யார் மாட்டுறா, இதுவும் டைகர் ஒரண்டா மாதிரி டபுள் கலர் ஒரண்டா. இதுவும் பெருசாக நான் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதோட பில்லி பாருங்களேன், வயிறு செம ஷேப், லைக் ஏ கிரேட் ஒரண்டா மாதிரி. பட் டெயில் பட்டர்ஃப்ளையாக டெயிலாக இருந்தாலும் டெயில் வந்து உடஞ்சிருக்கு கார்னரில். ஸோ இது ஏ கிரேடில் வராது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக வளர்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கையில் மாட்ட போகிறது குண்டு பிளாக். பிளாக் ஒரண்டா. இது ஃபீமேல் ஒரண்டா. பட்டர்ஃப்ளை டெயில் இல்லை, நார்மல் டெயில். ஒரு வாட்டி இது எக் போட்டிருக்கு, ஆனால் ஃபர்டிலைஸ் பண்ணல. ஓ, இதுவும் பட்டர்ஃப்ளை டெயில் தான் போல. ஆமாப்பா, பட்டர்ஃப்ளை டெயில். நெக்ஸ்ட் ருக்கின் எங்கே போச்சு? நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு லெமனேட் மாட்டிக்கிச்சு. செம ஆக்டிவாக இருக்குது ஃபிஷ்ஷஸ்லாம். லெமனேட் ஒரண்டா. தென் ருக்கின். நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்துருச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ரெட் கேப். என்கிட்ட இருக்க கோல்ட் ஃபிஷ்ஷில் இதுதான் செம குட்டி. பட்டர்ஃப்ளை டெயில் குட்டி ஒரண்டா. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட இந்த டப்பில் இருக்க கோல்ட் ஃபிஷ். இது வந்து நல்ல ஃபில்ட்ரேஷன் இருக்குது, நல்ல கெப்பாசிட்டி இருக்குது. பெரிய டப் இது, நீங்கள் நினைக்கிற மாதிரி குட்டி இல்லை. ஸோ இது எல்லாமே இப்போது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு குவாரண்டைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணதும் நம்ம இது எல்லாத்தையும் தூக்கி திருப்பி உள்ளே விட்டுடலாம். அண்ட் அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். 20 மினிட்ஸ் அப்புறம் இது உள்ளே விட்டுடலாம். அந்த 20 மினிட்ஸ்க்கு ஏர் ஸ்டோனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆன் பண்ணால் மோட்டரில் சவுண்ட் வரும், அதனால் நான் ஆன் பண்ணல. ஸோ இதுதான் நம்மளோட செட்டப், இதுதான் நம்மளோட கோல்ட் ஃபிஷ். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் அதுக்கும் கொடுப்பேன். பட் இதுக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி. இதுக்கு மேலே அதை ஆட் பண்ண முடியுது, ஏன்னா அதெல்லாம் பெருசு. ஸோ அப்புறமா அதை தனியாக குவாரண்டைன் பண்ணிக்கலாம்.
அண்ட் தென் நான் என்னோடய எல்லா கோல்ட் ஃபிஷ்ஷும் என்கிட்ட எத்தனை இருக்குன்னு சொல்லி நான் அது ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது ரெண்டுத்தில் கூட இருக்குது. அது ரெண்டுத்தில் இருக்கிறது கொஞ்சம் ரெட் ஸ்பாட் இருக்குது. ஸோ அதை நான் இதில் ஆட் பண்ணல, தனியாக இருக்குது. அண்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் 20 மினிட்ஸ் அப்புறம் விட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.